பருப்பு ஒரு ரோஸ்ட் தான் செய்ய போறேன். பாதாம் வச்சு ஸ்வீட் போட்டு செய்ய போறேன். வாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த பாதாம் சிற்றுண்டிக்கு இது ஒரு ஸ்நாக் ஐட்டம். இதுக்கு 100 ml தண்ணி சேர்க்கிறேன். இந்த தண்ணியோட 1/2 கப் சீனி எடுத்திருக்கிறேன். அதையும் இதோட சேர்க்கிறேன். இது போட்டு தான் செய்யறது. சீனி கம்பி பதம் எல்லாம் வரது இல்லை, கரைஞ்சா காணும். இதோட 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள் சேர்க்கிறேன். இப்போ 200 கிராம் பாதாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்க்கிறேன். இந்த தண்ணி வத்தும் வரைக்கும் நாங்க வறுத்தெடுக்கணும். இது கிறிஸ்மஸ் நேரங்கள்ல, இப்போ கிறிஸ்மஸ் நடந்து கொண்டு இருக்குது. கிறிஸ்மஸ் நேரங்கள்ல குழந்தைகள் எல்லாம் அதிகம் விரும்பி சாப்பிடுவார்கள். குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஸ்நாக்ஸ். அடுப்பு அளவான சூட்டில் வைத்துக் கொள்ளவும். கிறிஸ்மஸ் நேரங்கள்ல கடையில வாங்குறது விலை கூட. வீட்டிலேயே நாங்க ஈஸியா ஒரு 7 நிமிஷத்தில் செய்து முடித்திடலாம். கராமல் சீனி எல்லாம் கரைஞ்சி கராமல் தன்மையில வரும். அப்ப சீனி எல்லாம் இந்த பாதாம்ல ஒட்டிரும். அப்போது நான் காண்பிக்கிறேன். இப்போ இந்த சீனி எல்லாம் கரைஞ்சி திக்கா வந்துட்டுது. என்ன இது வெயிட் பண்ணணும். இந்த சீனி எல்லாம் இந்த பாதாம்ல ஒட்டி வரணும். தோல் பாதாம்ல இருக்க தோல் விருப்பம் இல்லையேண்டா நீங்க தோலை தண்ணியில போட்டு ஊற வைத்துட்டு உரித்தெடுத்துட்டு நீங்க சேர்க்கலாம். கைவிடாம கிளறுங்க. அப்பதான் இது வடிவா ரோஸ்ட் ஆகும். ஸ்டேஜ்ல நான் பேக்கிங் பேப்பர்ல போட்டு வைக்க போறேன். இது காயட்டும். நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை செய்து பாருங்கள். நல்ல ஸ்வீட்டா இருக்கும். குழந்தைகள் எல்லாம் விரும்பி உண்பார்கள். இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்ள போகின்றேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.